பத்திரிகைகளை சந்திச்சு பேசலாம். ஆனா வீடு வந்துருச்சு, நாங்க எல்லாமே டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு, மக்கள் எல்லாமே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாமே இருக்கு. ஏன் செய்தியாளர்கள் சந்திக்கிறத அவர் தவிர்க்கிறார்? செய்தியாளர்கள் ஏன் சந்திக்கணும்? இல்ல, நிறைய கேள்விகள் இருக்குல்ல, மக்களோட கேள்விகள். இப்போ இந்த 30 நாள் அந்த கேள்விகளை நீங்க திமுக பத்தி கேட்க மாட்டேன்றீங்க? அவங்க பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்களே, எத்தனை பேர் கேட்டீங்க? எத்தனை பேர் கரூர் விவகாரம் தொடர்பாக எத்தனை கேள்விகள் ஐயா ஸ்டாலின் அவர்களை பார்த்து நீங்க கேள்வி எல்லா மீடியாவும் கேட்டிருக்காங்க. நீங்க கேட்டீங்களா? கேட்டிருக்கோம். எத்தனை பேர் கேட்டீங்க? ஐயா அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்கலன்னு ஐயா ஸ்டாலினை பத்தி கேட்டீங்களா? மாணவர்களுக்கு கல்வி கடனை தள்ளுபடி செய்கிறோம் என்று நீங்க சொன்னீங்களே, தள்ளுபடி பண்ணீங்களா? ஏன் யாரும் கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க? பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்க நடைமுறைப்படுத்துறோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, ஏங்க நடைமுறைப்படுத்தல யாராவது கேட்டீங்களா? பரந்தூர்ல இருங்க, பரந்தூர்ல 1500 நாட்களாக விவசாயிகள் போராடி கொண்டிருக்காங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களே, கரூருக்கு இரவோடு இரவாக நீங்க போறீங்க, பரந்தூர்ல அந்த விவசாயிகள் ஏங்க நீங்க பார்க்க மாட்டேன்றீங்கன்னு கேட்டீங்களா? அஜித்குமார் காவல்துறையால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட அஜித்குமாருடைய வீட்டுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏங்க போல அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்களா? ஆட்சியில் இருக்கின்ற ஆட்சியாளர்களை பார்த்து கேள்வி கேட்பதாங்க துணிச்சலே. எந்த பத்திரிகை, எந்த ஊடகம் ஆட்சியாளர்களை பார்த்து கேள்வி கேக்குது? பொன்முடி அவர்கள் கோடி ஊழல் பண்ணிருக்காரு. நேரு அவர்கள் என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல, ஒரு வேலைக்கு 25 லட்சம் 30 லட்சம் வாங்குறாரு. 2500க்கும் மேற்பட்டவரோட அவர் பணம் வாங்கிருக்கதா சொல்றாங்க. அது வந்து பெருக்குனா எத்தனை கோடி எனக்கு கணக்கு சொல்றாங்க. அதான் செவிவெளி செய்தியா தானே எல்லாமே இருக்கு. செய்திகளாக தான். இதனால சொல்றேன், ஊடகமாக இல்லை என்று செவிவெளி செய்தியா சொன்னாங்களா இல்ல அமலாக்கத்துறை சொல்லுதா? உங்களுக்கு புரியுதா? ஊடகமாக இருந்தால் இந்த தலைவர் சந்திப்பார். ஊடகமாகவே இல்லை, எல்லாம் வந்து திமுக செய்தி தொடர்பாளர்களா இருக்காங்களே. திமுக செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடியவர்கள் என்னத்தை நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை போன்று நீங்க வந்து கேலி சித்திரம் செய்து மீம்ஸ் செய்து அப்படியே தமிழக வெற்றி கழகத்தை வீழ்த்திடலாம், அண்ணன் விஜய் அவர்களை வீழ்த்திடலாம் நீங்க நினைக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒன்று இருக்கு. அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸையும் உங்களால் முதல்ல எதிர்கொள்ள முடியாது. அவர்களை தாண்டி தான் முதல்ல தலைவர் பக்கத்திலேயே வரணும். அப்போ எந்த நேரத்தில் பத்திரிகையாளரை சந்திக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் அவர் சந்திப்பார். இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கிறாரு, ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெய்லி சந்திக்கிறாரு. இப்ப சந்தித்து அவர் பேசுறதுனால தீர்வு கிடைச்சிருச்சா? எல்லா செய்தி நிறுவனமும் அவர் பேசக்கூடிய செய்தியை நீங்க ஒளிபரப்பு பண்ணிட்டீங்களா? ஏங்க சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவர் பேசினா லைவ் கட்டாயிருது, முதலமைச்சர் பேசினா 10 நிமிஷம் லைவ் மட்டும் வருது. இதை வந்து நீங்க கேள்வி கேளுங்க. இதுவே தானே அதிமுக ஆட்சியிலும் இதுதானே நடந்தது. நான் 2 ஆட்சி தாங்க சொல்றேன். நாங்க அதிமுக ஜிங்சா கடிச்சிட்டு இருக்கோம். அதிமுகவை வீழ்த்தணும், திமுகவை வீழ்த்தணும் தான் நம்ம சொல்றோம். அதிமுக வீழ்த்தப்பட வேண்டும், திமுக வீழ்த்தப்பட வேண்டும், பிஜேபி வீழ்த்தப்பட வேண்டிய கட்சிகள் தான் நம்ம சொல்றோம். இவங்க தான் அதிகாரத்தில் இருந்து மக்களுக்கு விரோதமா செயல்பட்டவர்கள் நம்ம சொல்றோம். எந்த இடத்துல நாங்க அதிமுக முட்டு கொடுத்தோம் இல்ல எந்த இடத்துல நாங்க பிஜேபி முட்டு கொடுத்தோம்? எவனுமே வேணாம், நாங்க வரோம், நல்லாட்சி தரம் தான் நம்ம சொல்றோம். அந்த அடிப்படையில் தலைவர் தெளிவாக இருக்கிறாரு. எந்த நேரத்தில் எந்த இடத்தில் பத்திரிகையாளரை சந்திக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் சந்திப்பாரு. உங்களுடைய விருப்பத்திற்காக அவர் சந்திக்க மாட்டாரு. அவர் வந்து பேச வேண்டிய இடத்துல பேசுவாரு.